ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருவீங்க. ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் இது ஒரு மாதிரி ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து முடிஞ்சாலும் வந்து வீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு ஐமோஷன் இருக்குது. ஆப்பில் வந்து இன்ஸ்டாவோட பயோ இருக்குது கூட. அந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஆப் இன்ஸ்டால் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்து இருக்கும். கீழே பார்த்தா நீங்களாம் ப்ரெசென்ட் பார்த்தா கீழே ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ஒரு புக் ஆப்ஷன் ஒரு ஷேர் ப்ரெசென்ட் பண்ண வந்து மேக் பண்ணிப்பேன். லிங்க் அப்படி நீங்கள் வந்து ஃபைன் பண்ண சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும், பார்த்து வந்து ஃபைன் பண்ணிங்க. ஆல்ரெடி வந்து டெய்லி வாட்ச் பண்ணுறதுல தான் வந்து ஃபைன் பண்ண தெரியும். ஃபஸ்ட் ஆப்பில் வந்து புக் ஆப்ஷன் ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். மேலே ஒரு குரூப் லேயருக்கு மேலே பார்த்தா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி வந்து எஃபெக்ட் வந்து ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டுருப்பேன். இதுக்கான இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் 2:12 கண்டினியூஸாக பார்த்தா நீங்கள் வந்து இங்கே வந்து எம்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் சென்டர் பார்த்தா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனாக ஒரு எஃபெக்ட் மட்டும் சென்டராக இருக்கும். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். இந்த குரூப்பில் இருக்கிற பிக் வந்து எப்படி ஆட் பண்ண சொல்லி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ண ஒரு பிக் வந்து சூஸ் பண்ணி கிளிக் பண்ணால் பிக்கை வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. பிக் வந்து எக்ஸஸாக இருந்துச்சுன்னா இந்த 3 கட் ஆப்ஷனில் தேர்ட் கட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் கட் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் புக் மார்க்கு போய்ட்டு வேறு ஒரு பிக்கை நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணலாம். இல்லை ஒரே பிக்கோட லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் இருக்கிற இந்த இடத்துல கட் பண்ணிங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து பிக் வந்து ஆட் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் இப்போ இந்த பிக்கில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக ஒரு புக் மார்க்கை நீங்கள் வந்து இந்த சென்டராக கட் ஆப்ஷன் பண்ணி கட் பண்ணிங்க. நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பிக் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிக் வந்து கட் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஒரு இந்த எல்லோ கலர் இந்த ப்ளூ கலர் ஒரு லேயர் அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி இந்த இமேஜுக்கு இது மாதிரி டாப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக 3 குரூப் லேயருமே அது மாதிரி நீங்கள் வந்து கீழே வந்து டவுன் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு செட் பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் வந்து ஷேக் ஆப்லேருந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி நம்ம இந்த இங்கே இருக்கிற லேயருக்கு நம்ம வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஷேக் ஆஃப்ட்டுக்கான லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இந்த யாராக பார்த்தாலும் ப்ளஸ் சைன் போட்டு டபுள் லேயர் ஆன ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணி அந்த லேயர் வந்து காப்பி பண்ணிக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் வந்து காப்பி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து காப்பி பண்ணி நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தா இந்த லேயர் வந்து ஸ்கிப் பண்ணிங்க. இந்த லேயர் வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு லேயர் இருக்குல்ல, அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு மேலே நீங்கள் நியூ ஆட் பண்ண லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 செலக்ட் பண்ணி பேஸ்ட் கிளிக் பண்ணால் அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து இதில் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போனால் ஒரு வைப்புக்கான ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப் இருக்கும். கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா அந்த வைப்புக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிடுங்க. போய்ட்டு இப்போ நம்ம வந்து லேயர் வந்து காப்பி பண்ணலாம். அந்த லேயர் வந்து இப்படி ஆட் பண்ணது போகலாம். கரெக்டாக 2:23 சைடில் வந்து ஒரு கண்ணை கூட ஒரு இமேஜ் மாதிரி இருக்கும். அது சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ண மாதிரி க்ரீன் கலர் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு சிம்பிளாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5:29 அந்த கண்ணை மாதிரி ஒரு லேயரில் அது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன் டச் பண்ண மாதிரி செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் 9:14 இப்போ அந்த லேயர் சைடில் வந்து டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 லேயர் வந்து சைடில் டச் பண்ணிங்க. டச் பண்ணி முடிச்சோடனே இப்போ இந்த இந்த யாரை பார்த்தாலும் ப்ளஸ் சைன் போட்டு லேயர் காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் அண்ட் சைடில் லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்மாலாக ஒரு ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த கலர் ஆப்ஷன் பார்த்தா பைட் மாதிரி வந்து கிளிக் பண்ணி ஒயிட்ல சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த டைம் ஸ்பீட் ஆப்ஷன் வந்து ஒயிட்ல சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தா பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் சிம்பிளாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஒரு சிம்பிளாக அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஆட் ஆகி முடிஞ்சிட்டு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணல எஃபெக்ட் இப்போ அந்த லேயர் சிம்பிளாக கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா 3 ஆட் போட சர்க்கிள் மாதிரி ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 5th ஒன்னா ஃபில் கம்பேஷன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்துங்க. இங்கே எஃபெக்ட் ஆட் பண்ண எல்லாருமே அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிட்டு செகண்டாக ஒரு லேயர் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. சிம்பிளாக வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கு பக்கத்தில் ஒரு லேயர் இருக்கும். அதே மாதிரி அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணலாம். 6:28 இருக்கிற லேயர் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 10:11 செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 2 லேயரா 3 லேயர் வருமே. ஓகே, ஸ்டார்டிங்கில் இருக்கு பாருங்கள் 3:26 அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி லேயர் காப்பில் போய்ட்டு இப்போ அந்த லேயருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 ஆப் பண்ணியாச்சு. பேஸ்ட் ஆப் செலக்ட் பண்ணி நம்ம எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணலாம். சிம்பிளாக நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் காப்பில் போய்ட்டு இந்த லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ளூ கலர் ஒரு லேயர் வந்து நம்ம செட் பண்ணலாம். அந்த லேயருக்கு கீழே இருக்க இமேஜ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி இப்போ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். கரெக்டாக எங்கே இருக்குது 4:27 ஒரு லேயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணினா 8:03 அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 11:21 செலக்ட் பண்ணிட்டு நம்ம லேயர் காப்பியில் போய்ட்டு பேஷன் ஸ்டைலில் போய்ட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு பேஸ்ட் சிம்பிளாக அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி மட்டும் கிளிக் பண்ண வந்து மறந்துடாதீங்க. அது மட்டும் அந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஷேக் ஆட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த மேலே ஒரு லேயர் செலக்ட் பண்ணி லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பியில் வந்து கிளிக் பண்ணிங்க. சிம்பிளாக பேக் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும். இப்போ அந்த லேயர் வந்து லேயர் காப்பியில் போய்ட்டு பேஸ்ட் லேயரை கிளிக் பண்ணால் அந்த லேயருக்கான சிசியை வந்து ஆட் ஆகிடுங்க. சிம்பிளாக ஆட் ஆச்சு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் பார்த்தா இந்த குரூப் லேயர் இருக்குது. அந்த குரூப் லேயரில் பிக் எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்களால் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல வந்து பிக் ரீப்ளேஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக குரூப் லேயர் போய்ட்டு எடிட் குரூப் ஆஃப் செலக்ட் பண்ணிட்டு உள்ள பார்த்தா பிக்குக்கான லேயர் இருக்கும். இப்போ இந்த லேயர் வந்து நீங்கள் வந்து டிலைட் பண்ணிக்கலாம். டிலைட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேயே இருக்கட்டும் மீடியா வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண ஒரு பிக் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி அதுமாதிரி வந்து செலக்ட் ஆகும். இப்போ லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபேஸ் வந்து கிளியராக தரணும். கீழே பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து கிளியராக தர அளவுக்கு நீங்கள் வந்து அலைன் பண்ணி செட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து இந்த சென்டர் பாயிண்டில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் பாருங்கள். சென்டராக அந்த கோடு வந்து ஷோ ஆகும். இந்த லைனில் தான் நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணணும். இந்த சைடு இந்த கார்னர்லாம் ஆட் பண்ணணும். இந்த கரெக்டாக இந்த சென்டராக ஒரு ரெட் லைன் வரும். இந்த ரெட் லைனில் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தர அளவுக்கு செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து டாப்பில் வந்து சேஞ்ச் ஆகி பாருங்கள். கரெக்டாக மாதிரி வந்து ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா லேயருமே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து இந்த குரூப் லேயரில் போய்ட்டு எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணினா உள்ள வந்து ஒரு இமேஜான லேயர் இருக்கும். இந்த லேயர் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சிம்பிள் தான். இந்த லேயர் வந்து டிலேட் பண்ண போகிறீங்க. சிம்பிளாக அதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு பிக் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து இந்த ஆர்ட்டில் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தானே இருக்குது. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு மூணு ட்ரெஸ் போய்ட்டு ஃபேஸ் வந்து கிளியராக தர அளவுக்கு செட் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அந்த லேயரும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே இருக்க செட்டிங் பார்த்து ஆட் பண்ண பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா 7 ட்ராப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக நான் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.